கோயில்ல வந்து ஜெயா வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகா பாடிட்டே இருக்காங்க. ஆனா திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது. அதனால ஜெயாவால தொடர்ந்து பாடவே முடியல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இருட்டானதால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு குரல் கூடவே கேட்டுட்டு இருக்கு. "என்ன இது? ஜெயம்மா தான் பாடலையா? ஆனா யார் பாடுறா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மக்களுமே பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா வந்து நம்ம பொன்னி என்ன பண்றாங்க, அவ்வளோ அழகா அந்த பாட்ட வந்து தத்ரூவமா பாடிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போது எல்லா கூட்டமும் அங்க போயிடுறாங்க. அங்க போயிட்டு வந்து பொன்னி பாடுறத ரசிக்கிறாங்க. பொன்னி அவ்வளோ அழகா வந்து சூப்பரா பாடி அப்படியே வந்து தன்னையே மறந்து பாடிட்டுருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் பொன்னி வந்து அவ்வளோ அழகாக பாடிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற மக்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அதை கேட்டுட்ருக்காங்க. கரண்ட்டும் வந்துடுது. அடுத்து வந்து கரண்ட் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் ஜெயம்மா பாட சொல்லலாம் அப்படின்னோடனே ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க, இவங்களே நல்லா பாடிட்டுருக்காங்க, இப்படியே கேட்போன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போகாமல் இங்கேயே கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. ஜெயா எல்லாருமே இங்கே வந்துடுறாங்க. வந்து பார்த்துட்ருக்காங்க பொன்னி பாடுறத. பொன்னி பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சந்தோஷப்படுறாரு. நம்ம வந்து எப்பவும் போல் வந்து பொன்னியோட மாமா. அடுத்து வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆச்சரியப்படுறாரு சக்தி. சக்திக்கு ஒன்றுமே புரியல. இது பொன்னியா? இது இவ்வளோ அழகாக பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. சக்தியோட மாமாவும் வந்து இவனா இப்படி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து சக்தியோட அப்பா சொல்கிறாரு, அவள் பாடுறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ அழகாக பாடுவா. அதனால தான் அந்த குரல் வளம் அவளுக்கு அப்படியே இருக்குது. ஏன் ஜெயாக்கே தெரியுமே இது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஜெயா வந்து அப்படியே பார்க்குறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, சரிம்மா பாடினா சுதி சுத்தமாக பாடினாளா அப்படின்னோடனே உடனே ஜெயா வந்து யோசிக்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னோடனே ஆமாம் நல்லா தான் பாடினா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து என்னம்மா உங்கள் பாட்டு நிறுத்திட்டு உங்கள் பாட்டு ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் வேணாம், அதான் பாடிட்டாலே அவளே பாடட்டும் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப அழகாக வந்து பாடிட்டே இருக்காங்க. வேணாம் போதும் நான் நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டு நிறுத்துகிறாங்க. நம்ம வந்து பொன்னி உடனே சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல பாடட்டும் அப்படின்னோடனே பொன்னி வந்து ஆரம்பித்து டோட்டலாக வந்து பாடி முடிக்கிறாங்க. எல்லாருமே அவ்வளோ அழகாக கிளாப்ஸ் தட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்து வந்து ஜெயாவுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து அத்தை என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் பாடுற கச்சேரியில் நான் பாடினது ரொம்ப பெரிய தப்பு, என்ன அறியாமல் நான் பாடிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்றாங்க. ஜெயா எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. ஒருவேளை அத்தை கோவமாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பின்னாடியே ஓடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னே ஜெயா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னாச்சுமா ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து உஷாலாம் சொல்கிறாங்க, இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், அத்தை பாட வேண்டிய கச்சேரியில் அங்கே வந்து இவ பாடி பேர்லாம் வாங்கலா புகழ்றா வாங்கலா அத்தையை இன்சல்ட் பண்ணிட்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இன்சல்ட் என்னங்க இங்கே என்ன வந்தது, நம்ம குடும்பத்துலேருந்து யார் பாடினா என்ன தப்பு இருக்குது, அவள் நல்லா தானே பாடினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு சக்தியோட அப்பா. நீங்கள் எப்போவுமே அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை எல்லோரும் நிறுத்துவீங்களா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ பாட்டு வந்தது பாடிட்டாச்சு முடிஞ்சிடுச்சு, எல்லாருமே கேட்டு சந்தோஷம் தானே பட்டாங்க, நீங்களும் எல்லோரும் சந்தோஷம் தானே பட்டீங்க, இப்போ எதுக்கு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க புரியுதா, அவள் நல்லா தான் பாடினா, நான் தான் அவளை பாட சொன்னேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து சந்தோஷப்படுறாரு சக்தியோட அப்பா. பொன்னி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அத்தை நம்மளை பாராட்டிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ அத்தைக்கு என் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட கேட்குறாங்க. இல்லைம்மா கோவம் எல்லாம் இல்லை, அவளுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் வந்து நீ சுத்தமாக பாடின எப்படிமா பிடிக்காமல் போகும், உண்மையிலே வந்து நீ மகாலட்சுமி தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போகிறாரு. உடனே வந்து நம்ம சக்தி என்ன பண்ணுறாரு, பொன்னியை பார்த்து, பொன்னி நீயா இது, சமையலும் சூப்பராக பண்ணுற, பாட்டும் சூப்பராக பாடுற, சான்ஸே இல்லை பொன்னி, நீ பாடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, அப்படியே எங்கள் அம்மா மாதிரியே பாடுற, எப்படி இதை கற்றுக்கினேன், உனக்கு எங்கேருந்து வந்தது, ஏன் இவ்வளோ நாள் நீ சொல்லவே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. பொன்னி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதர் முடியுது.